வாய்ஸ் ஆஃப் தமிழ் 24. இப்போது தனுஷ் மீது நயன்தாரா வைத்த குற்றச்சாட்டு தான் பெரும் பிரளயத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இதில் நயன்தாராவுக்கு ஆதரவாக தனுஷுடன் இணைந்து நடித்த நடிகைகள் களமிறங்கியிருப்பதும் பல கேள்விகளை உருவாக்கியிருக்கிறது. அதே சமயம் சிலர் தனுஷுக்கு எதிரான கருத்துக்களை தெரிவித்தாலும் ஆதரவு ஒரு பக்கம் குவிந்து வருகிறது. மேலும் நயன்தாராவின் பழைய சம்பவங்களை எல்லாம் இப்போது ரசிகர்கள் ரீவைண்ட் செய்து அவரை டேமேஜ் செய்கின்றனர். உண்மையில் விக்கி நயன்தாரா இருவரும் மக்கள் முன் ஒரு அனுதாபத்தை தேடிக்கொள்ளலாம் என்ற ரீதியில்தான் 3 பக்க அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றனர். ஆனால் அவர்கள் எதிர்பாராத அளவுக்கு நெகட்டிவாக மாறும் என அவர்கள் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். இதன் பின்னணி என்று பார்த்தால் நானும் ரவுடிதான் 3 வினாடி காட்சிகளை நயன்தாராவின் டாக்குமெண்ட்ரி படத்தில் பயன்படுத்தியிருக்கின்றனர். அதற்காக தனுஷ் 10 கோடி நஷ்ட ஈடு கேட்டு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார். ஏற்கனவே இதற்கு தடையில்லா சான்று கொடுக்க அவர் மறுத்த நிலையில் அதையும் மீறி நயன்தாரா காட்சியை சேர்த்துள்ளார். அதை நீக்க வேண்டும் என தனுஷ் தரப்பிலிருந்து 24 மணி நேர கெடு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி நீக்காவிட்டால் சட்ட ரீதியாக நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் கூறப்பட்டிருக்கிறது. உண்மையில் தயாரிப்பாளர் என்ற முறையில் தனுஷிடம்தான் காப்புரிமை இருக்கிறது. அதனால் அவர் சட்ட ரீதியாக செல்ல முடியும். அதனால் தான் விக்கி நயன் ஜோடி அனுதாபத்தில் தேடுவது போல இப்படி ஒரு வேலையை பார்த்துள்ளனர். இதில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், நானும் ரவுடிதான் படத்தில் தனுஷுக்கு கிட்டத்தட்ட 10 கோடி வரையில் பட்ஜெட் அதிகமாகி இருக்கிறது. இதுதான் இந்த பிரச்சனைக்கு ஆரம்ப புள்ளியாக இருக்கிறது. ஒரு விதத்தில் இந்த நஷ்ட ஈடு கூட அதை மனதில் வைத்துதான் என்ற கருத்தும் எழுந்துள்ளது. ஆக மொத்தம் நயன்தாரா எதற்கும் சளைத்தவர் கிடையாது என்பதும் தெரிந்த கதைதான். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வாய்ஸ் ஆஃப் தமிழ் 24. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.